ஸோ அதுக்கப்புறம் நிறைய அப்போ பஞ்ச் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டியை அதை சுருட்டு போட்டு அப்படியே நடக்கும்போதே அப்படி ஷடாக் அந்த பற்ற வச்சுட்டு எழறா வண்டி அப்படின்னு. அது ஒரு சூப்பர் சீன். அது அந்த சுருட்டு வந்து அங்கே போடுறது யாரும் எதிர்பார்க்கல. சடக் அப்படி சுருக்கு போடுறேன் நான். எல்லாம் இதாகிட்டு இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு சார் சார் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லாங்கில் எடுக்கலாம் சார், சூப்பராக வந்துருக்கு, அது விட்டுடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட்லேயே வந்து நிறைய டைலாக்ஸுங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி ரமேஷ் கண்ணா ஒரு டைலாக் சொல்கிறாங்க, படையப்பா ஆட்சியே அவங்க பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நான் சொல்கிறேன், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அதெல்லாம் ஸ்பாட்டில் வருது. அதுக்கப்புறம் இயற்கையாக வந்து ஒரு வாட்டி போடும்போது துண்டு கீழே விழுந்துடுச்சு. ஒரு தடவை தான் தவறு. மிஸ்டேக் வந்து ஒரு தடவை தான் மிஸ்டேக் போடும். செஞ்ச மிஸ்டேக்கு மறுபடியும் செய்யக்கூடாது. செஞ்ச மிஸ்டேக் மறுபடியும் செய்ய வந்து தான் முட்டாள். அது சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அது